கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர் மற்றும் சகோதரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மூலம் நாங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணோம். ஜெபத்தை பணித்தரமே சகோதரர் ராஜனா என்பதை அன்போடு அறிவோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவரும் இரக்கமுள்ள பிதாவுமாயிருந்து உம்மை நேசிக்கிற உம்மிடத்தில் அன்பு பிள்ளையாயிருக்கிற எங்களுக்கு நீர் ஜீவனையும் சுவாசத்தையும் ஆயுசனாலை கூட்டி கொடுத்து இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு பிதாவை விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து பேசப்படுகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானமுள்ள இருதயத்தையும் பிரகாசம் உள்ள மன கண்களை நீ தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாயும் செய்கிறோம். பிதாவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் முழுவதுமாக முழு இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படியக்கூடிய பிதாவை அப்படிப்பட்ட நல்ல தாழ்மையான இருதயத்தை நீ தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாயும் செய்கிறோம். போதிக்க ஆயத்தமா இருக்கிற சகோதரை ஆஸ்வதித்து பிதாவை உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் பேசுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாகவும் பிதாவை நாங்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் தெளிவாய் நாங்கள் கேட்டு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தினை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாகவும் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையுள்ள சீசர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தி நீர் ஆஸ்வதிக்கும்படியாயும் செய்கிறோம். தூரத்திலிருந்து வந்த பிள்ளைகளை நீர் பாதுகாப்பாய் கூட்டி தயவுக்கா நன்றி. உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் இருந்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது செய்தியை நடித்திருந்த சகோதரர் சாலமன் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த நாளிலே நாம் இது மெய்யான சபை அல்லது ராஜ்யம் சபையும் ஒன்றா என்ற பாடத்தையும் அதனுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டையும் அதனுடைய தன்மையையும் அப்புறம் சபையானது எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்பதையும் சம்பாதிக்கப்பட்டதினாலே பெயரில் முக்கியம் இருக்கிறதா என்பதையும் நாம கடந்த நாள்ல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது தொடர்ச்சி எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கிறது. நிறைய இருக்கா? சபைனா முதலாவது கட்டடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்குமே தெரியும். சபைனா கட்டடம் கிடையாது. சபைனா யாரு? ஆத்துமாக்கள். சபைனா யாரு? ஆத்துமாக்கள். நீங்களே அந்த ஆலயம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப சபை என்பது பெரும்பாலும் கட்டடம் என்று நாமகரண மக்கள் தான் யோசிக்கிறாங்க. அப்ப சபையானது எப்போதுமே கட்டடமாக சொல்லுவதில்லை. ஆலயம் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு கட்டிடமாக இருந்தது. ஆனால் பூமிக்குரியது. பூமிக்குரியதையும் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் எல்லாம் சரீரத்திற்கேற்ற சடங்குகள் இல்லாமல் வேற இல்லை. இன்று நேர் மாறாக அது ஆவிக்குரியது. அப்ப ஆவிக்குரிய ஒரு சபையானது எப்படி அறியப்படுகிறது? அந்த ஆவிக்குரிய சபையை, அந்த சபையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியும்? அப்போ இது காணணும், அதுல பிரவேசிக்கணும், நிறைய வேலைகள் இருக்கிறது. சரி, அப்படியானா இந்த பெயர் சில மக்கள் நீங்க பார்க்கிற பகுதியில யோவான் ஆலயம், பர்தலேமி ஆலயம், சிஎஸ்ஐ ஆலயம், தெரசா ஆலயம், அப்படிலாம் ஒண்ணு இருக்குல்ல, சேவிய ஆலயம், இப்படி நிறைய இருக்கா? நிறைய நீங்க பார்க்க முடியும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக சபை என்று தேவன் சொல்லுகிறாரா அப்படின்னு நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். சரி, அது பரமபிதா நடாத நாற்று என்று நமக்கு எப்படி தெரியும்? அதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் பரமபிதா நடாத நாற்று என்று நமக்கு எப்படி தெரியும்? சரி, அடுத்த காரியம், அவங்களெல்லாம் வளர்ந்தவங்களா, பலவீனமானவங்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களா, குழந்தைகளா, மனுஷ மார்க்கத்தை பின்பற்றுவங்களா, அதை கூட பார்க்க போறோம். ஆனா ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, 10,000 பேர் இருக்காங்க, 5,000 பேர் இருக்காங்க, பெரிய கூட்டமா இருக்காங்க, அவங்க சபை கிடையாதா? அவங்கெல்லாம் ஒரு மனுஷ மார்க்கத்தை பின்பற்றுவங்களா? நீங்க வசனம் வாசிக்கும் போது அது உங்களுக்கு விளங்கிடும். சரி, முதல் காரியமானது, நம்ம முதலாவது சபை என்று ஒண்ணுதான் இருக்கு. ஒரே காரியம்தான். விசுவாசம் ஒண்ணு, ஞானசானம் ஒண்ணு, சபை ஒண்ணு,
கிறிஸ்து ஒண்ணு, கர்த்தர் ஒண்ணு, பிதா ஒண்ணு, இப்படி எல்லாமே ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்படி இத்தனை சபைகள் எப்படி வந்துச்சு? அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க சபை தான் தாய் சபை அப்படின்ட்டு ரோமன் கத்தோலிக்க மக்கள் சொல்றாங்க. எங்க சபை தான் முதல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. சிஎஸ்சி காரங்க சொல்றாங்க, இல்ல நாங்க தான் தாய் சபை அப்படின்றாங்க. பெந்தேகோஸ்தேக்காரங்க சொல்றாங்க அவங்க தான் தாய் சபைன்றாங்க. தாய் சபைன்னா என்ன? முதல்ல துவங்கினது, முதல்ல பெற்றெடுத்தது, முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னா இதுக்கான கால ஆண்டுகளை ஒரு சமயம் சரித்திரத்தை உங்களுக்கு தருவோம். ஆனா இதெல்லாம் நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம். முதல் கிபி 33 ஆண்டிலே எந்த சபை துவக்கப்பட்டது? சொல்லுங்க, எந்த சபை துவக்கப்பட்டது? கிறிஸ்துவின் சபை. ரோமன் கத்தோலிக்க சபையோ அல்லது சிஎஸ்சி சபையோ அங்க இல்ல, பெண்டிகாஸ்டலும் அங்கும் இல்ல. இதுக்கெல்லாம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது காரியம் இருக்கு. முதல் நூற்றாண்டிலே முதலாவது கிறிஸ்துவின் சபை தான் துவக்கப்பட்டிருக்கிறது. அவங்ககிட்ட யாராவது நீ கேட்டு பாருங்க, நீங்க சிஎஸ்ஐயோ மற்ற பெண்டிகாஸ்டலோ சிபிஎம்மோ அல்லது ஞானசான சபையோ ரோமன் கத்தோலிக்கோ உங்க சபை துவக்கினதுக்கான இங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி கேட்டு பாருங்க. ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்க இஷ்டத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்ப காலம் இருந்து கிபி 300க்கு மேலதான் அந்த சபைகள்லாம் பிரிவினை செய்ய ஆரம்பிச்சு 600வது ஆண்டுல இருந்து இப்படியே வரிசையா பிரியப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க சபையெல்லாம் கிபி 600 அல்லது 300ல இருந்து அந்த நிசியா சட்டம் கோட்பாடு ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பிற்பாடு அப்படியே அது மாதாவை வணங்கணுங்கிறதுக்காக அவங்க கிபி 600ஆம் ஆண்டு பிரியப்பட்டாங்க. பிறகு அதுக்கு அடுத்து இந்த சிஎஸ்ஐ, பேப்டிஸ்ட், இசிஐ, என்னது எஸ்ரா சர்க்குணம் ஒண்ணு நடத்தாருல அந்த சபை, மோர்மன், அதாவது ஒரு சிஎஸ்ஐ 5 குடும்பங்கள் இருக்கு. 5 குடும்பங்களும் சிஎஸ்ஐ தான். இவங்க இயேசுவை வழிபடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அங்க இருந்து பிரிஞ்சுட்டாங்க. இதனுடைய காலம் 750 800 வரைக்கும் அந்த காலம் போகுது. எப்போ? 1ஆம் நூற்றாண்டு காலத்துல ஆரம்பித்த கிறிஸ்துவின் சபையிலிருந்து பிரிவினை செய்து இவங்க என்ன செய்தாங்க, தூரமா போயிட்டாங்க. அப்படி வரும்போது 1000 1500 1700 இப்படி பல ஆண்டு கழிச்சுதான் இந்த பெயர் கிறிஸ்துவின் சபையெல்லாம் துவக்கப்பட்டது. இப்போ முதல் கிறிஸ்துவின் சபை தான் முதல்ல இருந்தது. அப்போ அந்த சபைக்கு ஆதார வேதத்துல நம்ம நேத்து பார்த்துட்டோம். சரி, இன்று என்ன பார்க்கிறோம்னா இந்த பெயர்ல இதெல்லாம் சேவானாலயம் வச்சா என்ன, மார்க்குண்டு வச்சா என்ன, படுதலையும் வச்சா என்ன, பெயர் தானே, அதுல என்ன முக்கியம் இருக்கு அப்படி நமக்கு தோணுதா? தோணுது. அப்போ அது முக்கியத்துல இருக்கிறத தேவன் அங்கீகரிக்கிறாரா என்று பார்க்கணும்ல. அப்படி சொல்றத தேவன் ஏற்றுக்கொள்றாரா, ஏற்றுக்கொள்ளையா? அப்ப தேவன் எப்பவாவது தன்னுடைய மகிமையை யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. அப்படியானால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்றாரான்னு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் காத்திருந்து பொறுமையா கேளுங்க. முதலாவது எபேசியர் 4:4 ஒரே ஒன்று என்ற பாடத்தை முதல்ல படிப்போம். எபேசியர் 4:4. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எத்தனை சரீரம் இருக்கிறது? 1. எத்தனை இன்னைக்கு சபை இருக்குன்னு சொல்றாங்க? எப்படி வந்திருக்கோம்? இயேசு சொல்றாரு, ஆவியின் ஏவுதலினாலே. அங்கே அப்போஸ்தலர் சொல்றாங்க ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்படின்னா இத்தனை சபை எப்படி வந்துச்சு? சரி, அந்த சரீரம்னா என்ன? ஒரே சரீரம்னா அது என்ன? அப்ப சரீரம்னா இத பத்தி பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பத்தி பேசுறாரா? கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சரி, அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அவரே சபையாகிய சரீரத்திற்கு. ஒரு வார்த்தை இருக்கா? சரீரம் என்றால் சபையை பற்றி தான் சொல்லுகிறது. சபையாகிய சரீரம், அதுக்கு என்னவா இருக்கார் இயேசு கிறிஸ்து? தலையானவர். எப்படி தலையா இருப்பார் ஒருத்தர்? யார் ஒருத்தர் பாடுபடுறாங்களோ, யார் ஒருத்தர் தாழ்த்துறாங்களோ, யார் ஒருத்தர் சேவை செய்யறாங்களோ அவங்க தலைவரா இருக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் தருகிறார் நிச்சயமாக.
சரி, நம்ம யாரா இருந்தாலும் எத்தனை சரீரத்திற்குள்ளாக தாழ்ந்திருக்கப்பட்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். சரி, அந்த மைக்கை நீங்க கலட்டி மாட்டுங்க திரும்ப. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக. இந்த ஒரே ஒன்று அப்படி பாக்குறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான். அது எது? அந்த ஒண்ணு எது? இல்ல அப்படியே மாட்டுங்க, பேப்பரை கீழே போட்டுங்க. ஏன்னா அது கீழே டொட்டு கேட்கும். கீழே பேப்பரை கீழே போட்டுங்க. போட்டுட்டு லைட் எரிஞ்சா மட்டும்தான் முடியும். இந்த ஒரே சரீரத்தினாலே சரீரத்திற்குள்ளாக என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப ஒரே சரீரத்திற்குள்ளாக என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த சரீரம் என்ன? சபை. அது என்ன சபை? நேத்து நம்ம அதை பார்த்துட்டோம். சபைன்னா எத்தனை சபைகள் இருக்கிறது, பன்மையில் இருக்கிறதா என்று நம்ம பார்த்தோம். இல்ல, அது பன்மையில் இல்லை என்பதை நாம் பார்த்தோம். அப்படியானா ஒரே சபை தான் இருக்குது. அப்படியா? நான் இத்தனை சபை எப்படி வந்துச்சு? இப்படி உங்களுக்கு தொடர்ந்து கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு பாடம் இருக்கு, நம்ம அப்படி போதிப்போம். இப்போ நம்ம காணப்படக்கூடிய காரியத்துல ஒரே சரீரம் தான், ஒரே சபை தான் வேதாகமத்தில் இருக்கிறது என்பது நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க 2 பிரிச்சு பேசுறாரு. நாம அனைவரும் சரீரமா இருக்கிறோம், தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். தனித்தனி அவயவங்கள்னா பாருங்க, சரீரம் தலை. நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரத்துல சபையில் இருக்கிறோம், நம்ம தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாமகரண மக்கள் சொல்றாங்க, நாங்க தான் தனித்தனி அவயவங்கள் அப்படின்றாங்க. அது சொல்லுதாங்க. யாருன்னால் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறவங்களை தான் அது பேசுறதே தவிர தனித்தனியா கிறிஸ்துவோட இணைந்து இல்லாத மக்கள் அது பேசுறதே கிடையாது. 1 கொரிந்தியர் 12:12 வாசிப்போம். ஒன்றா கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கணும். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரு ஒப்புமை காட்டுறாரு பாருங்க. நீங்க சரீரம் இங்க இருக்கிறது, அப்போ நீங்க தலை இங்க இருக்கிறது, அது கிறிஸ்துவா இருக்காரு. நாம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, சரீரம் ஒன்று, அவயவங்கள் கை இருக்கு, கால் இருக்கு. அந்த அதிகாரத்துல அதான் சாராம்சம். மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் சரீரம் எப்படி இருக்குதாமா? ஒன்றாகவே இருக்கிறது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க? அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இந்த புறஜாதிகள் எத்தனை சரீரத்திற்குள்ளாக வந்தாங்க? அவங்க இஷ்டமான இடத்துல போய் சேர்ந்துட்டாங்களா, இல்ல ஒரே சரீரத்துக்குள்ள இருந்தாங்களா? எபேசியர் 3:3. எபேசியர் 3:3. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சரி, அப்போ புறஜாதிகள் இணையும் போது ஒரு முதலாவது நாமகரண கூட்டத்தில் போய் இணையல. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக, அதுவும் ஒரே சரீரத்திற்குள்ளாக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரே அல்லது ஒன்று, ஒரே சபை தான் இருக்கிறது, ஒரே சரீரம் தான் இருக்கு. இதுல நிலைத்து இல்லாம இதுக்குள்ள வராம வெளியே இருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த சபையானது அநேக இடங்கள்ல மந்தை, திராட்சை தோட்டம், பண்ணை, மாளிகை, ஆடுகள், பல்வேறு கோணத்துல பேசப்படுகிறது. அப்படியானால் இந்த ஒரே சபையில நீங்க நிலைத்திராவிட்டால், தலையாகி கிறிஸ்துவில் இல்லாவிட்டால் அந்த சாரம் என்ன ஆகும்? ஒரு செடி இருக்குங்க, செடி பெரிய கொடி எல்லா பக்கம் படர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த கொடியை நீங்க அந்த ஸ்டெம்ப்ல இருந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா மற்ற எல்லாம் என்ன ஆயிடும்? பச்சையா இருக்குமா, உலர்ந்து போகுமா? அது எல்லாம் பச்சையா இருக்குமா, உலர்ந்து போகுமா? எல்லாம் காஞ்சி உலர்ந்து போயிடும். சரி, இயேசுவோட நம்ம நிலைத்தில்லைன்னா, அல்லது இயேசு கட்டின சபையின் சாராம்சத்தில் அந்த உடன்படிக்கை நிலைத்தில்லைன்னா நாம் என்ன ஆயிடுவோம்? யோவான் 15:4-6. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது திராட்செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவில் அல்லது நம்ம திராட்சை தோட்டம், இங்கு தோட்டக்காரரு, அப்புறம் பிதா இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு, நாம இருக்கிறோம். நாம் அவர் நிலைத்தில் என்ன ஆயிடுவோம்? வெளியே எரியுண்ட கொடியை போல கனி கொடுக்க முடியாமலும் உலர்ந்து போகக்கூடிய ஒரு கொடியாகவும் நம்ம ஆயிடுவோம். அப்ப இங்கே திராட்சை செடி 15:6 எண்ணில் ஒருவன் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படி சொல்லுது. அப்ப கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டா என்ன ஆகும்? சரி, நாங்க வேற சபையில இருந்தாலும் கிறிஸ்துவில் தான் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். வேற சபை வேதத்துல எங்க இருக்கு? எங்க இருக்கு? இல்லையே. அப்ப இல்லாத ஒன்றில் இருக்கிறதாக நினைத்தால் என்ன ஆகும்? உங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா இருக்கிறதாக நீங்க பெருமையா பேசிக்கிட்டீங்க, என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அப்ப இல்லாத ஒன்றில் இருக்கிறதாக நான் நினைக்கிற பொழுது அது ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனத்தை தருமா? ஒன்னும் தராது. அப்படியான வேதத்தில் இல்லாத ஒரு சபையை நீங்கள் சார்ந்திருக்கிற பொழுது அது என்ன நடக்கும்? நாம செத்து போன மக்களாக, உலர்ந்து போன மக்களாக காணப்படுவோம். அப்ப நீங்க கிறிஸ்தவங்களுக்கு ஆதாரமானது சட்ட புஸ்தகம் என்ன? ராஜ்யம்னா ராஜா இருக்கணும் இல்லையா? ராஜா யாரு? ராஜ்யத்திற்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. சபை என்ற தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காதா? சட்டத்திட்டங்கள் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். தேசம் என்றால் சட்டம் இருக்கா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கும். குடும்பம் என்றால் ஒரு சட்டம் இருக்குமா? இருக்கும். அவங்க இஷ்டம் போன போக்குல போவாங்களா? குடும்பம் என்றால் தாய் தகப்பன் என்ன சொல்றாங்களோ அது பிள்ளைங்க என்ன செய்யணும்? கேட்கணும். சட்டம் இருக்குமா? சட்டம் இருக்கும். அப்ப சட்டம் இல்லாத ஒரு அரசாட்சி இருக்காது இல்லையா? இருக்காது. அப்படியானா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சட்டம் இருக்கா? புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை நம்ம நிலைத்தில்லைன்னா என்ன ஆகும்? அப்ப புதிய உடன்படிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சபைகளை என்ன செய்யல? நம்ம காண்றோம்ல, உலகத்துல எதுவுமே இங்க இல்ல. பள்ளி நடத்துறாங்க, கல்லூரி நடத்துறாங்க, மருத்துவமனை வச்சிருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இங்க இல்ல. இங்க இல்ல. நீங்க சட்டங்களை பார்ப்பீங்களா அல்லது உலகத்தை பார்ப்பீங்களா? எதை பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தைகளை பார்ப்பீங்களா? சரி, இது உங்க நிலம் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அங்க 4 பேர் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க, அவர் நிலம்ன்றாரு. எப்படி தெரியும்? நமக்கு தெரியும். வர்றவங்க என்ன கேட்பாங்க? அந்த உங்க நிலம்னா டாக்குமெண்ட் கொண்டு வாங்க கேட்பாங்களா? கேட்பாங்க. சரி, 2 பேர்ட்டும் டாக்குமெண்ட் இல்லைன்னா 2 பேர் ஓடுங்க, நீங்க ஏமாத்துறீங்க, அனுப்பி விட்டுருவாங்களா? சரி, அப்போ ரோமன் கத்தோலிக்கையும் சிஎஸ்ஐயும் இருக்கக்கூடிய மற்ற சபைகளையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் உலகளாவே இருக்கு இல்லையா? அதெல்லாம் உங்க சபையினா பைபிள்ல ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னா தோட்டத்தை நம்ம பார்த்து விசுவாசிக்கணுமா? இல்லையே. அப்படின்னா இல்லையே. அவங்க இங்கே வேதத்திலே இல்லாத ஒரு சபையை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. வேதத்தில் இல்ல, வேதத்தினுடைய சட்டத்தின்படி இல்ல. அவங்க என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க? உலர்ந்து போவாங்க. அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்தில்லை என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, அப்படியானால் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கடந்த நாள்ல பார்த்தோம் இந்த சபையை, அதாவது சபையாகிய நம்மை, ஆத்துமாக்களை எப்படி சம்பாதிச்சாருன்னு நம்ம நிறைய வசனங்களை கடந்த நாள்ல பார்த்தோம். அப்போ 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்த்தோம், சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார் என்று பார்த்தோம். பிறகு இதுல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் வலியுறுத்துற ஒரு காரியத்தை பாருங்க. நீங்க சம்பாதிக்கப்பட்ட நாமம் யாருக்கு அடிமையாக கூடாதாமா? 1 கொரிந்தியர் 7:23. 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஏன் இது சொல்றாரு? என்னதுக்கு மனுஷனுக்கு அடிமைகள் சொல்றாரு? முதல்ல சொல்லிட்டு எதை சொல்றாருங்க? நீங்க எதுக்கு வாங்கப்பட்டீங்க? நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டீங்க பணம் கொடுத்து. மற்றவங்க இது எனக்குரியது சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நீ கிறிஸ்தவ அன்புல சரி போ ஒண்ணுதான் வச்சுக்க, அது அன்பு கூடுறது வேற. நீதி என்ன? அது அவங்களுடையதா உங்களுடையதா? யார் விலை கொடுத்து வாங்கினாங்களோ அது அவங்களுடையது. ஆமா தானே? ஆமா. எதுக்கு எப்படி அவங்களுடையதா அது ஆனது?
விலை கொடுத்து வாங்கினதினாலே. சரியா? சரி. அப்போ நம்முடையதாக ஒன்று ஆக வேண்டுமானால் நாம் ஒரு விலை கொடுத்திருக்கணும் இல்லையா? கொடுத்திருக்கணும். அப்ப விலை கொடுத்த பிற்பாடு அது நம்முடையதா ஆயிருக்கிறது. அதே மாதிரி இயேசு ரத்தத்தை விலையாக கொடுத்திருந்த பொழுது அவருக்கு என்னாச்சு? கிரயம் என்று ஆகப்பட்டது. பத்திரத்துல பாத்திருக்கீங்களா? கிரய பத்திரம், தான பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம், அப்படி பார்த்திருக்கீங்களா? நிறைய வகைப்பாடு இருக்கு, நிறைய வகைப்பாடு இருக்கு. அப்ப கிரயம் என்றால் அவரை அவருக்குரியதாக அவர் ஆக்கிவிட்டார், இனிமே எல்லாத்தையும் நான் செய்றேன் அவருக்குரியதாக ஆக்கிட்டேன் என்று சொல்றார். சரி, அப்ப கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம்னா நம்ம யாருக்காக இது இந்த சபையெல்லாம் இதெல்லாம் தேவனுடைய சொல்ல முடியுமா? அவங்க யாரு? மனுஷர்கள். அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதாம? நம்ம அடிமைகள் ஆகாதிருங்கள். நாங்களும் சபைதான் அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? அடிமைகள் ஆகக்கூடாது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம் என்று சொன்ன பிற்பாடுதான் சொல்றாரு மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. இப்ப மனுஷன் என்ன சொல்லி ஏமாத்தினாலும் நீங்கள் கிரயத்திற்கு கொண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். 1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த கிரயத்திற்கு கொல்லப்பட்ட படியினாலே நம்ம யாருக்குரியவங்களாயிட்டோம்? தேவனுக்கு உடையவர்களாக. நீங்க எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் படிச்சு பார்ப்பீங்கன்னா இஸ்ரவேலுடைய வாழ்க்கை, மீட்கப்பட்ட வாழ்க்கையை சொல்லுது. நீ எவ்வளவு அருவருப்பா இருந்த, நான் நிர்வாணமா இருந்த, நான் என் வஸ்திரத்தை மேல மூடுனேன், உனக்கு சுத்திகரிக்கப்படாம இருந்த, தொப்புள் கொடி அறுக்கப்படாம இருந்த, உன்னை நான் குளிப்பாட்டினேன், உன்னை சுத்தமாக்கினேன், உனக்கு வஸ்திரம் கொடுத்தேன், ஆடை அணிவித்தேன், பிறகு நகை அணிகளெல்லாம் அணிந்து அலங்காரமாக்கினேன். இப்படி ஆக்குனதுனால நீ என்னுடையவளாயிட்ட. ஆகின பிற்பாடு நீ என்ன செய்ய? மறந்து போயிட்ட அப்படின்றார். இது என்ன சொல்லுது? ஒரு ரத்தத்தை அவர் சிந்தின பிற்பாடு நாம் யாருக்குரியவர்கள்? அவருக்கு சொந்தமானவர்கள். ஏன் அவர் சொந்தமானோ? அவர் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கிவிட்டார். எதை கொடுத்து வாங்கினார்? ரத்தத்தை கொடுத்து வாங்கினார். அதனால நம்ம என்ன செய்யணும்? உங்கள் ஆவியினாலும் தேவனை சரீரத்தினாலும் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். அப்ப யாரு கிரயம் கொடுத்து வாங்கினாரோ அவருக்கு மகிமையா நம்ம வாழணுமா, அல்லது மனிதனுக்கு மகிமையா வாழணுமா? கிரயம் கொடுக்கும்படி இயேசு அனுப்பினது யாரு? பிதாவானவர். இப்ப மகிமைக்கு பாத்திரர் யாரு? பிதாவானவர். அப்போ நம்ம கிரயத்து கொடுக்கத்தக்கதாக வேலை செய்தவருக்கு நம்ம பாடுபடணுமா, இல்ல கிரயமே செலுத்தாத ஒருத்தன் போய் நம்ம இதுதான் சபைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? பாருங்க, அது ஒரு அநியாயமா இல்லையா? பாருங்க, கிரயம் கொடுத்து என்னை வாங்கியிருந்த பொழுது நான் இன்னொருத்தர் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் உனக்கு தான் சொந்தம்னா சொந்தம் ஆயிடுவோமா? நிச்சயம் ஆக மாட்டோம். பாருங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ சுய ரத்தத்தினாலே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது முந்தின படத்துல படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். நம்ம ரத்தத்தினால சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே நம்ம இருந்தோம்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22, 23 எப்படி இருந்தோம்னு கூட சொல்லுது. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சரி, கர்த்தருக்குள்ள நம்ம அழைக்கப்படும் போது எப்படி இருந்தோமோ அடிமைகளாக. அடிமைகளாகனா பாருங்க, அடிமைகளா இருந்திருக்கிறோம். மீட்கப்பட்ட பிற்பாடு தான் சுயாதீனமா இருக்கிறோம், விடுதலையா இருக்கிறோம். அப்ப கிரயத்திற்கு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாத்தானுடைய பிடியில அடிமைகளாக இருந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம கடந்த நாள்ல கொஞ்சம் வசனத்தை வாசிச்சோம். சரி, இப்படி அடிமையா இருக்கிறவன மீட்கப்பட்ட உடனே அவர் எப்படி இருக்காருங்க? சுயாதீனன். நம்முடைய கேள்வி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது நம்மள மீட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அடிமையிலிருந்து விடுதலையாக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னா அப்படியே அழைக்கப்பட்ட விடுதலையான அந்த சுயாதீனன் யாருக்கு அடிமை? பாருங்க, மறுபடியும் சொல்லுது, யாருக்கு அடிமையா இருக்கிறான்? கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். அப்ப கிறிஸ்துவனுடைய அடிமையா இல்லாம மனுஷனுக்கு அடிமைகளான என்ன ஆகும்? இதுதான் அந்த பாடம். அப்ப கிறிஸ்துவனுடைய அடிமையா நம்ம இருக்க வேண்டுமே தவிர மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். மனிதனுடைய சபைகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க? அடிமைகள் ஆகாதிருங்க. மனிதனுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள் என்பதுதான் அந்த பாடம். அப்படியானா நம்ம கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிற பொழுது மனிதனுடைய சபைகள் போய் நம்ம அறியாம இருந்தோம்னா அது அறியாமை, அது ஒரு குழந்தைத்தனம் என்று சொல்லப்படுது. சரி, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18 நம்ம எங்க இருந்தோம்ங்கிறது தான் அது சொல்லுது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு
அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். சரி, அந்த மைக் எடுக்கலைன்னா ரெக்கார்டிங் ஆகாது. இதோட கையில வச்சுக்கணும், எடுக்காது, சத்தம் ரொம்ப வைக்க வேண்டியிருக்கும், எல்லாம் ஒத்து வராம இருக்கும். அப்போ நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தோம், இருள்ல இருந்தோம். கொலோசியர் 1:13 கூட நமக்கு இருக்கு. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல உட்படுத்தினார். இருட்டுக்குள்ளதான் நம்ம இருந்தோம், பாவம் அந்தகாரமா இருந்தோம். எபேசியர் 5:8 பாத்தீங்கன்னா அந்தகாரத்தில் நாம் இருந்தோம். சரி, அந்தகாரமா இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? நீங்க சத்தியத்தை அறியாம இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 1 பேதுரு 2:9, 9:10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். நீங்கள் முன்னே இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றீர்கள். அப்படியானால் அந்தகாரமா இருக்கும் போதும் பாவமா இருக்கும் போதும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோமா? கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றோம்? இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இப்படி இருந்தவங்களை இயேசு மீட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை அடிமைகளாக ஆக்கின பிற்பாடு நம்ம யாருக்கு அடிமைகளா போக விரும்புறோம்? மனுஷங்களுக்கு. இப்ப மனுஷன் கட்டின சபைகளை அடிமையா இருக்க விரும்புகிறோம். அப்படி அவர் தெய்வ தியாகங்களை சொல்லிட்டு போனீங்கன்னா நமக்கு ஒரு மாசம் கூட போதாது. அது சொல்லிக்கிட்டே போகணும், நிறைய தியாகங்களை சொல்லிக்கிட்டே போகணும். ஆக 1-2 தியாகங்கள் நம்ம சொல்லுவோம். அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கும் போது, கிரையம் செலுத்தியிருக்கும் போது, மனிதனுடைய பெயரில் சபை அழைப்பது நீதியா இருக்குமா அல்லது நியாயமா இருக்குமா? பாருங்க, நம்முடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பெயர்ல தான் முக்கியம் இருக்கு. பெயர் வைக்கலன்னா என்ன? அதனால என்ன இருக்குது? அவங்களும் இயேசுவை தானே போதிக்கிறாங்க, பைபிள் தானே போதிக்கிறாங்க. முதல்ல என்ன இல்ல, சரியில்லை. என்ன சரியில்லை? சபை பெயர்ல சரியில்லை. கொஞ்சத்திலே உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். கூட்டத்துல நீங்க ஒரு அடையாளம் காணணும், உங்க அப்பாவையோ கணவரையோ அடையாளம் காணணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தூரத்துல கூட்டத்துல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருமா? இல்ல இப்படி பாக்கணுமா? பார்த்தவன தெரிஞ்சிருமில்ல. பாருங்க, இன்னைக்கு அப்படி பார்த்தவன தெரியுற மாதிரி தான் தேவன் வச்சிருக்காரு. ஆனாலும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டுத்தனமான மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குதான் தேவன் வெளிப்படையா சொல்றாரு, மனுஷங்கள் மூலமாக இங்க ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. அப்போஸ்தலர் 4:12 நீங்க ரட்சிக்கப்படணும்னா, பாவ மன்னிப்பு பெறணும் அப்படின்னா இங்கே மனுஷன் வழியாக ஒன்றுமே இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நீங்க ரட்சிக்கப்படணும்னா மனுஷனை நம்ப கூடாது, மனிதன் கட்டின சபையை சார்ந்திருக்க கூடாது, மனிதனுடைய கோட்பாடுகளை சார்ந்திருக்க கூடாது. மனிதனுக்கு கோட்பாடுகளுக்கு, மனிதன் கட்டின சபைக்கு எது தலைமையிடம்? இங்கதான் மனுஷன் வாழக்கூடிய நகரத்துலதான் தலைமையிடம். ஒவ்வொரு சபைக்கும் தலைமையிடம் எங்களுக்கு இங்க இருக்கிறது. கிறிஸ்தவன் சபைக்கு தலைமையிடம் எங்கன்னு கேட்டிருக்காங்களா? உங்க பெரிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா? என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்க நிறுவனத்துக்கு தலைவர் யார்? இது நிறுவனமா சபையா? சபை. பாருங்க, அப்போ நமக்கு தலைமையிடம்னா எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். நீங்க எங்கேயாவது பள்ளியில கற்றுக்கலாம், எங்கேயாவது வேதாந்தத்தை படிச்சுக்கலாம். ஆனா அவங்க தலைவரா? அதுதான் இல்ல. பாருங்க, கற்றுக் கொடுத்தவங்களாம் தலைவனம்னா அப்போஸ்தலர் தலைவரா இருப்பாங்க இல்லையா? அப்போஸ்தலர் தலைவராகவே தேவன் ஏற்றுக்கொள்ளல, அவங்கள வேலைக்காரர் சொல்றாரு. அப்ப கற்றுக் கொடுத்ததுக்காக நம்ம யாரையா தலைவர் சொல்ல முடியுமா? தலைவர் சொல்ல முடியாது. குருன்னு சொல்ல முடியுமா? இயேசுதான் குரு. பாருங்க, இயேசுதான் மாஸ்டர், இயேசுதான் எஜமான். வேற மனுஷன் யாராவது எஜமானா? ஒருவேளை நன்றியோடு இருப்போம், கற்றுக் கொடுத்ததற்காக செலவு செஞ்சிருப்பாங்க, உங்களோட ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, அதிகமான நேரங்களை செலவழிச்சிருப்பாங்க, அதுக்கு தேவனுக்கு நன்றி, அவங்களுக்கு பரலோகத்துல பலன் இருக்கும், அது வேற காரியம். ஆனா அவங்க நமக்கு தலைவரா? அவங்க நமக்கு எஜமானா? அவங்க நமக்கு குருவா? கிடையவே கிடையாது. அப்படியானால் ரட்சிக்கப்படும்படிக்கு வேற எங்கேயுமே ஒரு நாமமே இல்லை. அப்ப நமக்காக சிலுவையில் மரித்தது யாரு? 1:13 கிறிஸ்து. அப்ப நமக்காக நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டது யாரு? எபிரேயர் 13:13 கிறிஸ்து. அவருடைய நிந்தையை சுமந்து நாம் புறப்பட்டு என்ன செய்யணும்? போகணும். நம்மை பரிசுத்தமாக்கும்படி செயல்பட்டது யாரு? எபிரேயர் 13:12 கிறிஸ்து. எபிரேயர் 10:10 வரைக்கும்
ஒரே பலியை செலுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் யாரு? இது ஏன் சொல்றோம்? நான் உனக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, ஏன் நன்றியை மறந்து போன, அதுக்கு இது உதவி செய். நீங்கள் நன்றி மறக்கிற பொழுது, நாம் நன்றி மறக்கிற பொழுது, கடந்த காலத்தை குறித்து நான் உங்களுக்காக என்ன செய்தேன் என்பதை நினைவூட்டும் பொழுது அது நன்றி மறவாமல் திரும்புவதற்கு எது உண்டாகும். அதுதான் நாம சொல்றோம். அப்ப இதெல்லாம் யாரு செய்யல, யாரு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப செய்யாத ஒருவர் பின்னாடி நம்ம இருப்பது சரியா இருக்குமா, செய்த ஒருவர் பின்னாடி இருப்பது சரியா இருக்குமா, அதான் கேள்வி. அப்போ இவ்வளவு காரியங்களை நிறைய சொல்லணும், ஆனா கொஞ்சம் சொல்ல முடியாது நமக்கு. நம்ம மகிமையில நம்ம சேர்க்கிறதுக்கு எபிரேயர் 2:10 அவர் தான் பூர்ணமாக்கப்பட்டார். நம்ம தரித்திரமா இருந்த நம்ம அவர் தரித்திரமாகி நம்ம ஐஸ்வர்யவாக்கினார். 2 கொரிந்தியர் 8:9 நம்ம நேரத்து நிமித்தமா வசனம் சொல்றோம், இல்ல உங்களுக்கு தெரியும். ஆகையினால நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு அடிமையாக்கினார் இயேசு. பிலிப்பியர் 2:6 வரைக்கும் தம்மைத்தாமே அடிமையாக்கி நமக்கு வேலை செய்தார், நமக்கு துணை செய்தார். நமக்கு எபிரேயர் 2:14 வரைக்கும் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவளா இருக்க ஆபிரகாமின் சந்ததிக்கு துணையாக உதவி செய்யார தவிர தூதர்களுக்கு உதவியான செய்யல, கை கொடுக்கல. அப்போ இவ்வளவு காரியங்களை அவர் செஞ்ச பொறுப்பாடும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு எபிரேயர் 4:15 பலவீனங்களை உதவி செய்த போதும் நாம் அவர் எப்படி எண்ணிருக்கிறோம்? நன்றியோட வாழலைன்னா எப்படி எண்ணுவோம்? இப்ப படிப்போம். ஏசாயா 53:3-4. ஏசாயா 53:3-4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் ஏதாவது நம்ம மெய்யான அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளாத போது நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அசட்டை பண்ணுகிறோம், சிறுமைப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். அப்போ நம்ம நன்றி இல்லாத மக்களாக வாழ்கிறோம். அப்ப இவ்வளவு காரியங்களை செஞ்ச அவருக்கு நாம் நன்றியோட வாழ்றது சரியா இருக்குமா, இல்ல தோற்றங்களை பார்த்து மனிதனுடைய கூட்டங்களை பார்த்து செல்வது சரியா இருக்குமா? தீமை செய்ய திரளான பேர்களை சேராயாக யாத்ராகமத்துல படிக்கிறோம். நோவாவுடைய காலத்திலே முழு உலகத்துல பார்க்கும் பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நோவாவும் அவன் குடும்பமும். கர்த்தர் எத்தனை பேரை நீதிமானாக பார்த்தார்? நோவாவை. இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பேர் நீதிமானா இருந்தாங்க? யோசுவாவும் காலேபும். நியாயாதிபதி காலத்தில் எத்தனை பேர் கிறிஸ்துவ அந்த யுத்தத்தில் பங்கேற்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? வெறும் 300 பேரு. அப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா எத்தனை பேர் தான் கடைசி வரைக்கிறாங்க? இயேசுடைய கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லோரும் விட்டு ஓடிட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க? நீங்களும் போய்விட மனதா இருக்காங்களா? யோவான் கேட்டா இல்லைங்களா? அப்ப நம்ம அதிகமான கூட்டங்களையும் அதிகமான கட்டடங்களையும் அதிகமான மக்களையும் பார்ப்போமா? அது அங்கு சரியில்லை, வேதத்தில் அது இல்ல. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிற எத்தனை பேருங்க? அநேகரா சிலரா? சிலர். பெரிய கூட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏமாந்து போயிருப்பீங்க. மனிதனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கும். அப்படியானால் மனிதர்கள் இன்றும் தேவனுக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்க? நன்றியோடு வாழ்றாங்களா? நாம் யார் நம்மை மீட்டது, நாம் எப்படி மீட்கப்பட்டோம், யாரால் மீட்கப்பட்டோம், யார் ராஜ்யத்தை ஸ்தாபித்தது, யார் சபையை கொடுத்தது, யார் நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிறது என்று காண்றாங்களா? யோவான் 3:5 தேவனுடைய சபையை காணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா? இன்னும் காண முடியாமல் இருக்காங்களா? நிக்கதேமு கண்டாரா, காணலையா? யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அப்ப இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க காத்துருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரோம் கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அவர் செய்திருக்கிற பொழுது மனிதன் அந்த மகிமையை மனிதன் எடுத்துக் கொள்கிறான். பாருங்க, அது மனிதன் எடுத்துக்கொண்டு நிக்கதேமு ராஜ்யமா எப்படி தாயின் கற்பத்துல போய் பிரவேசிக்க முடியுமா? அவர் கண்டாரா, காணலையா? இயேசு என்ன கேட்கிறார் 10 நீ போதகனாயிருந்தும் அறியவில்லையா என்று கேட்கிறார். இன்னைக்கு மக்கள் மறுபடி பிறப்பதை குறித்து அறிஞ்சிருக்காங்களா? அறியல. ஞானஸ்தானம் என்ன சொல்றாங்க? ஞானம் பிளஸ் ஸ்தானம். நான் பைபிள் படிச்சேன், ஞானம் வந்துருச்சு, அந்த ஸ்தானம் எனக்கு வந்துருச்சு, ஓகே நான் தான் ஞானின்னு நினைக்கிறாங்க. அதான் இங்க இருக்கா? நிக்கதேமு சொல்றாரு, நீ போதகனா இருந்தும் அறியவில்லையான்னு கேட்கிறாரு. ராஜ்யத்தை காண முடியாத குருட்டுத்தனமான மக்கள். அதுல காணலைன்னா எப்படி பிரவேசிக்க முடியும்? இவ்வளவு பெரிய கட்டடத்தையே காண முடியும்னா அதுக்குள்ள எப்படி வர முடியும்? வரவே முடியாது. அப்ப இன்றைக்கு இருக்கிற மக்கள் அந்த ராஜ்யத்தை காண்றாங்களா? கண்டா பரலோக ராஜ்யம் வருவதாக ஒரு ஜெபம் செய்வாங்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களே.
பரலோக ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை கண்டிருந்தால் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஒரு ஜெபமே செய்ய மாட்டாங்களே. ராஜ்யத்தை இருப்பதற்காக நன்றி சொல்லுவாங்க. அப்ப ராஜ்யத்தை அவர்கள் காணவில்லை, இன்னும் சபையே ஸ்தாபிக்கப்படவில்லை. அது இன்னும் யெகோவா சாட்சி சொல்றாங்க, இனிமேதான் இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் எருசலேம்ல ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு, அதுதான் நித்தியமானது என்று அவங்க சொல்றாங்க. சரி, இப்பதான் நம்முடைய பாடத்தினுடைய உயர்பட்ச விதிக்கு வரணும். இப்ப 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சரி, இந்த வாக்குவாதம் எதை பற்றியது? இன்றைக்கு வாக்குவாதங்கள் எதை பற்றியது? எங்க சபைதான் பெருசு, எங்க சபைதான் பெருசு, எங்க சபைதான் பெருசு, எங்க தலைவர் தான் பெருசு, எங்க ஜாதிக்காரர் தான் பெருசு, இப்படி நிறைய மக்கள் இருக்காங்க இல்லையா? அங்கே நடந்த வாக்குவாதம் என்ன? அங்க தெளிவாதான் சொல்றாரு. அங்கே நடந்த வாக்குவாதம் என்னன்னா 1 கொரிந்தியர் 1:12 வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்து தியாகம் செய்திருக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்க யார சார்ந்திருந்தாங்க? இந்த பவுல் இருக்காருல, நான் அவரை போய் சேர்ந்துக்கிற போறேன். அவரு அந்த பேதுரு இருக்காருல, நான் அவரை போய் சேர்ந்துக்கிற போறேன். அந்த அப்போலோ இருக்காருல, அவரை போய் சேர்ந்துக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? இப்ப என்ன செய்யறாங்க? இப்படி செய்யும் போது பிரிவினை செய்யறாங்க. அப்போ அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபைனா சரியா? சரியா? அப்போஸ்தலர் கிறிஸ்து, அப்போஸ்தலர் ரத்தம் சிந்தினாங்களா? அப்போஸ்தலர் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்களா? அப்போஸ்தலருடைய நாமத்தினாலே போ பிசாசே எங்காவது போகுமா? எங்காவது போகுமா? அப்போஸ்தலருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எங்க ரட்சிப்பு வருமா? வரவே வராது. அப்படியானா அவங்க யாரை சார்ந்திருக்கிறாங்க? இவங்க அறிந்த மக்களா, அறியாத மக்களா, குழந்தைகளா, குழந்தைகள் இல்லாதவங்களா? பாப்போம் மறுபடியும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடி கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. சரி, இப்ப கேள்வி கேட்போம். அப்போஸ்தலர் சபை, யோவான் சபை, பதுலேமி சபை, சிஎஸ்சி சபை, ரோமன் கத்தோலிக்க சபை அப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்க மாம்சத்துக்குரியவங்களா ஆவிக்குரியவங்களா? பைபிள் பார்த்துக்கணும். உங்க பைபிளை பார்த்தா தெரியும். 3:1. அவங்க மாம்சத்துக்குரியவங்களா, அவங்க ஆவிக்குரியவங்களா? அப்படி இருக்கா? 3:1 என்ன சொல்லுது? நீங்கள் மாம்சத்துக்கு கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். 2ஆம் வசனம், மன்னிக்கணும், 2ஆம் வசனம். அவங்க மாம்சத்துக்குரியவங்களா ஆவிக்குரியவங்களா? பாத்தீங்களா? அப்போ அவங்க மாம்சத்துக்குரியவர்கள். அப்போ அவங்களுக்கு பலன் இருக்கா இல்லையா? பலன் இல்லாத மாம்சத்துக்குரியவர்கள். யார் வச்சிருக்கவங்க? அப்போஸ்தலர் பேரு, யோவான் பேரு, பதுலேமி பேரு, இடத்தினுடைய பேரு, பெத்தேல் பேரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன பேருங்க? அவங்க புரிஞ்சிருக்காங்களா? பெத்தேல் ரத்தம் சிந்துச்சா? அப்போஸ்தலர் ரத்தம் சிந்தினாங்களா? இல்லையே. யோவான் ரத்தம் சிந்தினாரா? இல்லையே. அப்போ ஆபிரகாம், மோசே, யோவான் இப்படி யாராவது செஞ்சாங்களா? இல்ல. அவங்க யாரு? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்காங்க? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? சண்டை போடுறாங்க. பாருங்க, சிஎஸ்சி எலெக்ஷன் பாருங்க, சண்டை, அடிதடி, சேர் எடுத்து பிச்சு எடுத்துருவாங்க. மனுஷ மார்க்கம். இப்ப மனுஷ மார்க்கமாய் நடக்கிற இந்த மக்களுக்கு முன்னாடி அந்த சபையில உட்கார்ந்தோம்னா அது ஒரு மெய்யான சபையாகுமா? மனுஷ மார்க்கம், மாம்சத்துக்குரியவர்கள், பலன் இல்லாதவர்கள், குழந்தைகள், இன்னும் அவங்க சபையை காண முடியாத மக்களாக இருக்கிறாங்க. இவங்க இல்ல, இவங்க இங்க இருந்துகிட்டு தான் சரியா நடக்கலைங்க, திருத்துறாங்க. இங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிற மக்கள்கிட்ட, மனுஷ மார்க்கம் நடக்கிற மக்கள்கிட்ட போய் இருக்கலாமா? ரத்த சிந்தன மக்கள்கிட்ட போகணுமா? ரத்த சிந்தன ஆண்டவர்கிட்ட போகணுமா? இவங்ககிட்ட போகணுமா? 3ஆம் அதிகாரம் அந்த பொறாமை எதை பத்தினது? 4ஆம் வசனத்துல ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? அவங்க மாம்சத்துக்குரிய மக்கள் எதுக்கு இருக்காங்க? பவுல் பேரை வச்சுக்கிறதுனாலையும், யோவான் பேரை சார்ந்து, யோவான் கூட்டத்தை சார்ந்ததுனாலையும், பவுலுடைய கூட்டத்தை சார்ந்ததுனாலையும், பேதுரு கூட்டத்தை சார்ந்ததுனாலையும் அப்படி இருக்கிறதுனால அவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. இப்ப மாம்சத்துக்குரிய ஒரு காரியத்துல நாம் பங்கு கொண்டோம்னா
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்றாரு. அப்ப அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இவங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் சார்ந்திருக்கீங்கல்ல, அந்த அப்போஸ்தலர், யோவான், பவுல், இவங்க எல்லாம் யாரு? தேவன் அதை ஏற்றுக்கொள்றாரா? சரின்னு என்ன சொல்லியிருப்பாரு? இந்த மாதிரி பேர் வச்சிருக்கவங்களை சரின்னு என்ன சொல்லியிருப்பாரு? ஓகே, பேர்ல தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். யோவான் என்னுடைய அப்போஸ்தலன், பவுல் என்னுடைய அப்போஸ்தலன், பேதுருடைய அப்போஸ்தலன், இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் சொல்லிருப்பாரா? சொல்லிருப்பாரு. அவர் சொல்றாரா சொல்லேன்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5-9 வரைக்கும். பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நாங்கள் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சினும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போ அந்த உரிமையாளர், எஜமான் யார்? இல்ல, யார் இல்ல, யார் இல்ல? அந்த உரிமையாளர் யார்? கிடையாது. இங்க அந்த சபைக்கு உரிமையாளர் யார்? இல்ல, அப்போஸ்தலர் கிடையாது. அவங்க எல்லாம் யாரு? வேலைக்காரர்கள். அவர்களால் ஏதாவது ஆகுமா? ஆகுமா? அந்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சிகளும் ஒன்றா இருக்கிறாங்க, அவனவன் தனக்கு வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். 7ஆம் வசனத்துல நடுகிறவனாலும் ஏதாவது ஆகுமா? ஆகாது, ஒன்றுமில்லை. அப்போ ஒரு யோவான் சபைன்னு வச்சா அவனால ஏதாவது ஆகுமா? அவன் சபையே காண முடியாத ஒரு குருட்டு மனுஷன். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் 2 பேருமே எங்கே விழுவாங்க? குழியில போய் விழுவாங்க. அப்ப குருட்டு மனுஷனுடைய சபையில போய் நான் உட்கார்ந்து இருக்கலாமா? குழியில தான் விழுவோம். அவங்க சபையவே காண முடியல, நித்திய தன்மை உணர்ந்து கொள்ள முடியல. அவரு முதலாவது அவருக்குரிய கணத்தை மனுஷன் எடுத்துக்கிட்டான் பாருங்க. எடுக்க விடுறாரு அவரு, ஆவியானவர். இங்கே அந்த கணத்தை எடுத்துக்கொள்ள விரும்புறாரா? கேள்வி கேட்கிறாரு. அவன் யாரு? பவுல் யாரு? அப்போலோ யாரு? அவங்கள ஊழியக்காரன் தானே. நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக ஊழியம் செய்யக்கூடிய சாதாரண சர்வெண்டா இருக்கிறாங்க. நீங்க ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. அவன் நட்டான், யார்? நான் தான் விளைச்சல் கொடுத்தேன். அப்ப நீ ஏன் யார சார்ந்திருக்கிற? எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, கூலியை பெறுவாங்க. இப்ப நீ அவனை சார்ந்திருக்குன்னு கேட்கிறாரு. அப்படியானா பெயர்ல முக்கியம் சொல்லி இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? இருக்கா? யாராவது அப்போஸ்தலர் பேர் வச்சுக்கலாமா? யோவான் பேர் வச்சுக்கலாமா? பதுலேமி பேர் வச்சுக்கலாமா? தோமா, சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக்கு, எதையாவது வச்சுக்கிட்டு நம்ம போதிக்கலாமா? தேவன் அதை ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா? ஆதரிச்சா என்ன சொல்லிருப்பாரு? பரவாயில்ல, அதெல்லாம் யார் பேர்? ஆபிரகாம் பேரு, யாக்கோபு பேரு, யோவான் பேரு, அப்போஸ்தலர் பேரு, தோமா பேரு, லூக்கா பேரு, யார் வேணா இருந்து போகுது, அவங்க சத்தியத்தை போதிக்கிறாங்க, இருக்கட்டும் சொல்லிப்பார் இல்லையா? சொல்லிப்பாரு. என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் யாரு? அவனா சிலுவையில் அறியப்பட்டான், அவன் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றீங்க, அவனையே நீங்க பின்பற்றீங்க, மனுஷனுக்கு அடிமைகள் ஆகுதுன்னு சொல்றாரு இல்லையா? சொல்றாரு சொல்லியா? தேவன் தனக்குரியதை எப்பொழுதும் மற்றவனுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். நல்லா பாத்துக்கணும். நாம அப்படி கொடுத்தோம்னா நம்ம தேவனை திருடுறோமா இல்லையா? ஏமாத்துறோம். அடிமையாராம இல்லையா? மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆகினால அடுத்த பாடம் ஒண்ணு இருக்கு, அது இப்ப வேண்டாம். பெயர்ல முக்கியம் இருந்தாலும் கிறிஸ்துவன் சபைன்னு போட்டா எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட முடியுமா? அதுவும் உட்கார முடியாது. நீங்க சட்டத்திட்டங்கள் ஒண்ணு இருக்குது, அது நம்ம சொல்லல. அதுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு விரிவா நம்ம சொல்லணும். அது சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனாலும் நம்ம சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நீங்க கவனமா அந்த வேலையை செய்து, கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டு இருக்க, இவ்வளவு தியாகம் பண்ணிருக்க, நம்ம அவரை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமையாக கூடாது. மனிதனுடைய சபை எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா ஏன் ஒரு பொருட்டு கிடையாது? ஏன் ஒரு பொருட்டா என்ன கூடாது? சொல்லுங்க சகோதரர், சொல்லுங்க யாராவது. ஏன் நம்ம ஒரு பொருட்டா என்ன கூடாது? மனிதனுடைய சபையானது எவ்வளவு பெரிய கட்டடங்கள், வளாகங்கள், மக்கள் கூட்டத்தை கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய அலங்காரமா கொண்டிருந்தாலும் அதில் ஒரு பொருட்டாக நாம் என்ன கூடாது? ஏன் என்ன கூடாது? ஏன் என்ன கூடாது? அது வேதத்துல இல்ல. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? அது பைபிள் இல்ல. நீங்க அதை தேடினா கண்டுபிடிக்க முடியும். அப்ப பைபிள் இல்லாத ஒண்ணுல போய் நான் இருக்கு நீங்க இருந்தீங்கன்னா அஸ்திபாரமே இல்லாத ஒண்ணுல இருக்கீங்க. இடிஞ்சு போயிருமா? இடிச்சு போடாதா? நீங்க ஒரு டாக்குமெண்ட் இல்லாத இடத்துல போய் இடத்த கட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும், பாண்டிச்சேரியில கட்டினாங்க, இடிஞ்சு போச்சா? என்ன யூஸ்? எந்தவித ஆதாரம் இல்லாம நீங்க என்ன கட்டி என்ன பண்ண போறீங்க? இடிஞ்சு போயிடுமே ஒரு நாள். காவாயில போய் வீட்டை கட்டினா என்ன? இடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப ஆதாரம் இல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் அஸ்திவாரம் போட்டால் என்னாகும்? புத்தியுள்ள சிற்பாசாரியா இருக்கணுமே தவிர கிறிஸ்துவ பேர்ல தான் அஸ்திவாரம் போடணுமே தவிர வேற எங்க செய்யக்கூடாது? போடக்கூடாது. அப்படியானால் மனிதன் கட்டின சபையிலே நீங்கள் ஒரு அவயவமா இருக்க விரும்புறீங்களா?
அது பொய், அது வீணானது. உங்களுடைய நாட்களை நீங்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் பார்ப்பீங்க, மணல் மேல் கட்டின வீடு என்ன செய்யறது, எல்லாமே இடிஞ்சு பாலாப்பு, ஒண்ணுமே இருக்காது. ஆகையினால தோற்றங்களை பார்க்காமல் நாம் ஆவிக்குரிய நித்திய தன்மையை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ விஜய் முன் வந்து ஜெபிக்கும்படி அவரை கேட்டுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிக அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, நீர் அடிமையானவர்களை இம்மட்டும் ஜீவனோடும் சுவாசத்தோடும் காத்துக்கொண்டு உம்முடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீர் ஏற்படுத்தி தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி பிதாவே. இப்பொழுதும் நாங்கள் அந்நியர்களும் புறஜாதியாரும் அக்கிரமக்காரரும் இருளின் அதிகாரத்தில் இருந்தபோது நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் எங்களுக்காக பட்ட பாடுகளினாலே நாங்கள் உமக்கு அடிமைகளாய் இருக்கிறோம், எங்களை உமக்கு அடிமைகள் ஆக்கினீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுதலை தரும்படியாக இடத்தில் வேண்டல் செய்கிறோம். நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே திரும்ப போகாமல் உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொண்டவர்களாய் திரும்ப போக நீர்தாமே எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாக இடத்தில் வேண்டல் செய்கிறோம் பிதாவே. பவுல் யார், அப்போலோ யார்? கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டார். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள நீர்தாமே எங்களுக்கு தயவு செய்யும்படியாக இடத்தில் வேண்டல் செய்கிறோம் பிதாவே. நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ள நீர்தாமே எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாக இடத்தில் வேண்டல் செய்கிறோம் பிதாவே. எல்லாவற்றையும் நீர்தாமே எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் உணர்ந்து கொள்ளுதலையும் தரும்படியாக நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.